ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். வீடியோவில் பிடி சாருங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பிடி சார் இந்த படத்தை கார்த்திக் வேணுகோபால் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி, காஷ்மீரா பரதேசி, பிரபு, தியாகராஜன், பாண்டியராஜன், முனிஷ்காந்த் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஆதி ஒரு ஸ்கூலில் பிடி சாராக வேலை பார்க்குறாரு. அதே ஸ்கூலில் ஹீரோயின் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது. இது ஒரு ஸ்டோரியாக இருக்குது இந்த படத்தில் கதை. இந்த படத்தில் வில்லன் யாருனாக்க தியாகராஜன் தான் வில்லன். அவர் வந்து 40க்கும் மேலே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நடத்திட்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போது ஆதியோட எய்த்த வீட்டில் அனிகா சுரேந்தர் இருக்காங்க. அவங்க வந்து வில்லனோட காலேஜில் படிக்கிறாங்க. வில்லனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. எப்படியாவது வில்லனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கிறவங்கள நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவங்கள்ட்ட இருக்க காசு செல்வாக்கை வச்சு அவங்க வெளில வந்துடுவாங்க. அதனால் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனிகா சுரேந்தர் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ வந்து ஆதி காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஆதி, ஹீரோயின், அனிகா சுரேந்தர் 3 பேருமே தியாகராஜனுக்கு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளானு, கடைசியில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க 2 hours 10 minutes வருது. இந்த படத்தில் ஒரு சொசைட்டியில் மிகப்பெரிய ஆளாக தியாகராஜன் இருக்கார். இந்த படத்தில் தியாகராஜன் வந்து 40க்கும் மேலே இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரை பார்க்கணுன்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆள். இப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவர்கிட்ட இருக்கிற பேர், செல்வாக்கு, காசை வச்சு அதை மறைச்சிடுவார். அதனால் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அனிகா சுரேந்திரன். இந்த படத்தில் வந்து இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டோட ஒரு படத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு சொன்னாக்க அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தல, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் ஆச்சு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்து ஹீரோயின் காஷ்மீரா பரதேசி. இந்த படத்துக்கு அவங்க வந்து தேவையே இல்லை, ஹீரோயினே தேவையில்லை. ஹீரோனாக்க ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பாண்டியராஜன் ஸ்கூல் பிரின்ஸிபலாக வருவார். அவரும் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஒன்றும் சிரிப்பு வரல. பட் அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் முனிஷ்காந்த் ஒரு காமெடி ரோலாக பண்ணியிருக்காரு. அவர் காமெடிக்கு ஒன்றும் சிரிப்பே வரல. இருந்தாலும் அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டாரு. அடுத்து தியாகராஜன் இந்த படத்தில் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தில் நடிக்கிறாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க, இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது. அது யாருமே அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னாக்க, இந்த படத்தில் ஸ்லோனஸ், அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன் ரோலை இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் சொதப்பிட்டாங்க. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கு எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஹிப்ஹாப் ஆதியே பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸ்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 10 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.